இப்போ தான் தூங்குன மாதிரி இருந்தது. அதுக்குள்ளேயும் விடிஞ்சிருச்சு. நைட்டு அத்தை வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கே அன்டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தூங்கி காலையில் எந்திரிக்கவே முடியலை. ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் நமக்கும் பசிக்கும்ல அப்படின்னு எந்திரிச்சு சாப்பாடு வச்சுட்டு அப்படியே லைட்டாக தலைக்கு எண்ணெய் வச்சாச்சு. இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சரி ஓகே காலிஃப்ளவர் ஒன்று இருந்தேன். எனக்கு காலிஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும். பட் நல்லா சமைக்க தெரியாதுன்னு நான் எப்போ சமைச்சாலும் மொக்கையாக தான் இருக்கும். பட் இன்றைக்கி ஒரு மாதிரி நல்லா தான் வச்சுருந்தேன். அதுக்கு அப்படியே ரசம் செல்வா தயிர் சாதம் தான் கேட்டான். நான் தான் ரசம் வச்சுட்டு அதுக்கே அவன் ஆளை மூஞ்சத்துக்கு வச்சுட்டு இருந்தான். அப்படியே நம்மளும் சாப்பிட்டுட்டு இருந்த பாத்திரத்தப்பெல்லாம் கழுவி போட்டுட்டு மறுபடியும் நமக்கு கிச்சனில் தான் வேலை. செல்வா மதியம் திடீர்னு வண்டி கிளம்பிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் ரெடி பண்ணியாச்சு. நைட்டு வீட்டுக்கு வரவே டைம் ஆகிடுச்சு. அதனால் வாங்கிட்டு வந்த பழங்களெல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சரி இப்போ தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் எடிசன், மேகலா, பிரகாஷ், தமிழ் பிரியா உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் கார்த்திகேயன், ஹேமந்த் குமார், லோகி உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பை பாய்.